வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வெறுமனே நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டு பண்ணி கொடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம கடலைப்பருப்பை வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு 3 விசில் நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். 3 விசில் வைக்கும் போது கடலைப்பருப்பு பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். அதுக்கும் மேலே வச்சா மசிஞ்சிரும், அந்த மாதிரி ஆகக்கூடாது. கடலைப்பருப்பு கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசிலுக்கு அப்புறம் நல்லா இது வெந்துடுச்சு. நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கணும், ஆனால் அந்த ஷேப் வந்து மாறக்கூடாது. இப்போ இது ரெடியாக இருக்குது, இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதோ இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இது வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு புடலங்காயை நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஜென்ரலாக இந்த கூட்டு பண்ணும் போதே என் அம்மா நீட்டமாக தான் கட் பண்ணி போடுவாங்க. ஸோ அதனால தான் நானும் அப்படி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1/2 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் புடலங்காயை ஒரு 2 விசில் வச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி வதக்கி விட்டால் அதுவே நல்லா வெந்துடும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சுருக்க இந்த பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. அந்த பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது, நான் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட சேர்க்குறதுக்கு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சியில் 4-5 சில் தேங்காய், 3 பச்சை மிளகாய், 2 பூண்டு, அதோட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அரவையை நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மிக்ஸில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் குக் ஆகணும்ட்டு இல்லை, கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா ரெடி ஆகிடும். இந்த டைமில் நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அந்த கடலைப்பருப்பு அது கடிப்படுற அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த கூட்டுக்கு அந்த கடலைப்பருப்போட டேஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு. இது காரக்குழம்பு, புளிக்குழம்புக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா காரமாக ஏதாவது குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட்டை காம்போவாக வைங்க. நம்மளோட சூப்பரான புடலங்காய் கூட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. 1 டைம் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், அப்புறம் புடலங்கானாலே கூட்டை தான் கேட்பாங்க. நீங்களும் இந்த சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.